ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. உங்களோட பிரெயின்லாம் சூப்பர் ஸ்மார்ட்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, டெய்லி உங்களோட பிரெயின் ஒவ்வொரு ட்ரிக்ஸை வச்சு, இல்யூஷன்ஸை வச்சு உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நாம் 5 மைண்ட் ப்ளோவிங் பிரெயின் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஆப்டிக்கல் இல்யூஷன். நாம் சில நேரங்களில் பார்க்குறப்ப சில விஷயங்கள் ரெண்டுமே வேறு வேறு சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று சின்னதாக இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்கும். இதை தான் ஆப்டிக்கல் இல்யூஷன்னு சொல்லுவோம். நம்ம பிரெயின் அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னா, டெப்த்தையும் டிஸ்டன்ஸையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குது. அந்த நேரங்களில் அந்த பொருட்களோட சைஸை அது மிஸ்ஜட்ஜ் பண்ணிக்கொள்ளுது. இதனால் க்ரியேட் பண்ணப்படுறது இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ். அடுத்தது பென்டம் வைப்ரேஷன். சில நேரங்களில் நம்ம ஃபோன் சைலண்ட்டில் இருக்கும், ஆனால் நாம் நிறைய தடவை அது வைப்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபோனை செக் பண்ணோம்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்காது. பட் இதோட உண்மை என்னென்னா, உங்கள் ஃபோன் வைப்ரேட்டே ஆகாது. இது தான் ஃபென்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பிரெயின் சிக்னல்ஸாக இமேஜின் பண்ணுது. மெமரி எரர்ஸ். நம்ம நினைவுகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நாங்கள் நினச்சோன்னா அது ரொம்ப பிழை. நம்மளோட பிரெயின் சில நேரங்களில் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணும். இது தான் நிறைய பேர் அவங்க அதை ரீகால் பண்ணுறப்ப எப்பயுமே நடக்காத விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துட்டு போகும். இது தான் ஃபால்ஸ் மெமரிஸ்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது பிளைண்ட் ஸ்பாட். நம்ம கண்ணில் ஒரு சின்ன பகுதி இருக்குது, அந்த இடத்துலேருந்து எந்த ஒளி சிக்னல்ஸுமே வராது. அந்த இடத்த தான் நாம் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து எந்த ஆப்ஜெக்டையுமே நீங்கள் நேராக பார்க்க முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக் எங்கள்லேருந்து பார்த்தாலும் அந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே மறந்து போயிடும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, நம்ம பிரெயின் அந்த இடத்தையும் கிட்ட இருக்கிற இமேஜஸோட டீட்டெயில்ஸை வச்சு ஃபில் பண்ணிடுது. அண்ட் லாஸ்ட் ஒன், பெரடோலியா. சில நேரங்களில் நமக்கு மூணில் ஒரு ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ட்ரீல ஒரு மனிதனோட முகம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னென்னா, இது தான் பெரடோலியா. நம்ம பிரெயின் சில நேரங்களில் முகங்களையோ இல்லைன்னா தெரியாத ஒரு ஷேப்பையோ ரெண்டும் திங்ஸில் பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கொள்ளும். இது என்ன விஷயம்னா, நம்ம பிரெயின் நம்ம பார்க்குறது நம்ம ஃபீல் பண்ணுறதை வச்சு அதுவாக கெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கும். ஸோ இதனால் தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்டயே கேளுங்க, இது உண்மையிலுமே இருக்கா இல்லை நான் உங்கள் பிரெயினோட ட்ரிக்கானு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.